அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? ஐ கெஸ் வெல்கம் டூ சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தாரா சாப்டர் 1 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி காந்தாரா பார்ட் 1 பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இந்த படத்த பாருங்க. அப்பதான் இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு என்ன, காந்தாரா யாரு, அந்த கடவுள் யாரு, ஸோ அந்த கடவுள எப்படி இவங்க வணங்குறாங்க, அந்த கடவுள் எப்படி வந்துச்சு, ஸோ எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ள டைரக்ட்டா போயிடலாம். ஸோ அதாவது காந்தாரா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 125 கோடின்னு சொன்னா நம்பவே முடியாதுங்க. இந்த படம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. பட் படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பரா காட்டியிருக்காங்க. ஸோ என்னடா இந்த பட்ஜெட்ல இந்த மாரி படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி என்னைய பத்தி கேட்டா, கண்டிப்பா என்னால இல்ல சின்ன பட்ஜெட் படமே நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கோடி பட்ஜெட் எடுக்க வேண்டிய படத்த அளவுக்கு இந்த படத்த பார்த்து சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன பட்ஜெட்ல. இப்போ நம்ம ரிஷப் ஷெட்டி அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. ஸோ அவரே ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ பார்ட் 1லயே பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடிச்சிருப்பாரு பயங்கரமா. ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அந்த வேஷம் போட்டு சாமி ஆடுவாரு. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அந்த காட்டுக்குள்ள போய் மர்மமா மறைஞ்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கண்லயே காட்ட மாட்டாங்க. அவங்க அப்பா காண போன விஷயம் மட்டும் அவங்க பையனுக்கு வந்து அப்பப்போ கனவுல வந்து பயமுறுத்தும். அந்த கடவுள் வந்து பயமுறுத்துற மாரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக போக கடைசியா கிளைமேக்ஸ் சீன்ல நம்ம ரிஷப் ஷெட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளோட அந்த சாயல் வந்து இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் மாரியே மாறி சண்டை போடுவாரு. ஸோ கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவரும் அந்த காட்டுக்குள்ள அதே மாரி அந்த வேஷம் போடுவாரு. வேஷம் போட்டுன்னு அந்த காட்டுக்குள்ள ஓடுவாரு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல பார்த்த அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள அந்த வேஷத்த தான் பார்ப்பாரு. ஸோ 2 பேரும் அப்பாவும் பையனும் ஃபேஸ் அண்ட் ஆப்போசிட்டா பார்த்துன்னு ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே காட்டுல அப்படியே மறைஞ்சு காணாம போயிடுவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த படம் முடிஞ்சிரும். ஸோ அதோட கன்டினியூட்டி தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் வந்து இருக்கிற மாரி நமக்கு காட்டி தராங்க. ஸோ இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஏன்னா அந்த தீயால உருவான கடவுள் மாரி சொல்லுவாங்க. தீப்பொறி மூலமா அந்த கடவுள் வந்து காட்டுற மாரி நமக்கு வந்து பார்ட் 2ல காட்டியிருக்காங்க. அதாவது கிளைமேக்ஸ்ல காட்டக்கூடிய சீன் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. ஸோ கன்னட மூவில பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி படம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சூப்பரா கொண்டு வந்தாங்க. நம்ம கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்தது. காந்தாரா பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாரி படத்தெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபோன்ல, வீட்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. நேரா தியேட்டர் போய் டிக்கெட் எடுத்துட்டு கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கு இந்த படம். ஸோ யாராலயும் கெஸ் பண்ண முடியாம தான் ஒரு ஸ்டோரி லைன் வந்து படத்துல குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குது. ஆல்ரெடி நம்ம காந்தாரா பார்த்துருப்போம். ஸோ அதிலயே பார்த்தீங்கன்னா, மனுஷன் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து சொல்ல வேணாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப் கொண்டு போய் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இந்த படத்த பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஸோ நீங்க இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க வந்து படத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, போன மாரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது தியேட்டர்ல போய் இந்த மாரி படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, உண்மையா சொல்றேன் அந்த தியேட்டர் ஃபீல் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். லைக் நம்ம உடம்பே கூஸ்பம்ப் ஆன மாரி அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். ஐஎம்எக்ஸ்ல தான் இருந்தா வேற லெவலுங்க. காந்தாரா 1 பார்த்துட்டு நீங்க காந்தாரா 2 பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கன்டினியூட்டி வந்து ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் அதாவது காந்தாரா கடவுள் எப்படி வந்தாரு? ஸோ இந்த கடவுள ஏன் அந்த ஊர் மக்கள், அந்த காட்டுல இருக்கிற மக்கள் வணங்குறாங்க? இந்த கடவுளுக்கு எவ்வளோ பவர்? எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ உண்மையா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு படம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா சூப்பரா இருக்கு. இப்போ மேபி இந்த படம் யார் யார் பார்க்காம கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர் போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சஜஷன் எதாவது சொல்லுங்க. ஸோ சீ யூ சூன் பை பை ஃபிரெண்ட்ஸ்.